Hi students, welcome to Education IAS Academy. So video குள்ள எனக்கு நீங்கள் கவனமா ரெடி இல்ல. சோ நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC Group 4 க்கு இது முக்கியமான வீடியோ. TNPSC Group 4 அப்படிங்கறத தாண்டி நார்மலா ஒரு எக்ஸாம் எடுத்துட்டாலே ரொம்ப முக்கியமான வீடியோ. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மென்சுரேஷன். அதாவது அளவியல் அப்படிங்கிற டாபிக் ஆப்டிடியூட்ல ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் எடுத்துக்கிட்டா நீங்க எந்த எக்ஸாம் எடுக்க போறீங்கனாலுமே 3ல இருந்து 4 கேள்வி கேட்டுருவாங்க. TNPSC தான் போனீங்கன்னா மொத்தமா மேக்ஸ் 25 கேள்வி தான். அந்த 25ல இந்த ஒரு டாபிக்ல இருந்தே 4 கேள்வி வந்துரும். அதுக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்ற விஷயம் சார் அது ஃபார்முலா இல்லாம அடிக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஃபார்முலா இல்லாம அடிக்கலாம் தான், அது எங்க சக்சஸ் ஆகும் எங்க ஃபெயிலியர் ஆகுங்கிறத முதல்ல சொல்லிட்டு அப்புறமா உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா ஃபார்முலாவையுமே கொத்தா அடிச்சு தூக்கிடலாம் இந்த வீடியோல. ஓகேவா? சோ மென்சுரேஷனுக்கான மொத்த ஃபார்முலாவுமே இந்த ஒரு வீடியோ தட்டி தூக்கிடலாம். ஏன்னா அடுத்து நம்ம மென்சுரேஷனுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? நம்ம யூடியூப்ல வருவோம் லைவ்ல. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபார்முலா தெரிஞ்சாதான் இப்ப ஆன்சர் அடிக்க முடியும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா தேவையா இல்லையாங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி பாருங்க. இது போன குரூப் 4ல கேட்டிருந்த கேள்விதான். ஓகேவா? என்ன கேட்டிருந்தாங்கன்னா இங்க கவனிங்க. நீளம், ஒரு செவ்வகத்தோட நீளம் பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அதே செவ்வகத்தோட மூளை விட்ட மதிப்பு 13 சென்டிமீட்டர். அந்த செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருந்தாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா length of the rectangle is 5 cm, diameter of the rectangle is 30 cm, what is the area of the rectangle ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது ஓகே, இது ஒரு நல்ல क्वेश्चन தான். இதுக்கான ஆப்ஷன் அங்க எக்ஸாம் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இந்த மாதிரி தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ ஏ பாத்தீங்கன்னா 52 சென்டிமீட்டர், பி 56 சென்டிமீட்டர், சி 59 சென்டிமீட்டர், டி 60 சென்டிமீட்டர், அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? இப்போ இந்த क्वेश्चन நாம நம்ம ஃபார்முலாவை போட்டு சால்வ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே கூட கடைசியா என்ன கேட்டிருந்தாங்க, செவ்வகத்தோட பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னது? நீளம் இன்டு அகலம். இப்ப நீளம் கேள்வியில கொடுத்துட்டாங்க, அகலமும் கேள்வியில கொடுத்துட்டா பெருக்கி போட்ட ஆன்சர். இதான் கேள்வி. அப்படியே கவனிங்க, ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்ப நீளம் 5 சென்டிமீட்டர், அகலம் என்ன வேணா இருந்துட்டு போகுது, அதை கண்டுபிடிக்கணும். பாரு என்னன்னா இந்த அகலத்தையும் நீளத்தையும் பெருக்குனாதான் ஆன்சர். அப்ப என்ன அர்த்தம்? 5ஓட நீங்க ஏதோ ஒரு நம்பரை பெருக்கினா ஆன்சர் போடணும். அப்ப 5ஆல பெருக்கி வர்றதா ஆன்சர். அப்ப இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் 5ஆல பெருக்கி வந்திருக்கும்? இது கண்டிப்பா வந்திருக்காது, இதுவும் கண்டிப்பா வந்திருக்காது, இதுவும் கண்டிப்பா வந்திருக்காது. இது மட்டும் 5ஆல பெருக்கி வந்திருக்கும், 5ஓட 12 பெருக்கி வந்திருக்கும். அப்ப மேபி 12 தான் அகலமா இருந்திருக்கும் சொல்லி நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இப்படிதான் போன குரூப் 4 கேட்டிருந்தாங்க. ஆனா ஒருவேளை இப்ப ஃபார்முலா தேவையில்லை, ஆனா ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் 5ஆல பெருக்கி வந்திருக்கு. இப்ப உதாரணத்துக்கு 55 ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்ம கரெக்டா போட்டுதான் ஆகும். புரியுதா? இப்ப இந்த கரெக்டா போடுறதுக்கு என்ன மெத்தட்னா, செவ்வகத்தோட மூளை விட்டதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. செவ்வகத்தோட மூளை விட்டதுக்கான ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். புரியுதா? அப்ப ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ தான் என்னது? 13. நீளம் எவ்வளவு கொடுத்துறாங்க? 5 கொடுத்துறாங்க. அப்ப 5 ஸ்கொயர் என்னது? 25. அப்ப ரூட் ஆஃப் 25 பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 13. இப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணிடலாம், ஏன்னா இதை ஸ்கொயர் பண்ணா ரூட் கேன்சல் ஆகும். அப்ப போத் சைடு ஸ்கொயர் பண்றப்ப 25 பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 ஆயிரும். ஏன்னா 13 ஸ்கொயர் தான் 169. அப்ப பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25 144 வந்துரும். பி ஸ்கொயர் 144, பி என்னது? 12. அப்ப இதுதான் அகலம் 12. இப்ப அகலம் 12, நீளம் பெருக்கி போட்டா 60 அக்யூரேட்டா ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? அப்ப நமக்கு ஃபார்முலா எங்க தேவையில்ல, ஃபார்முலா எங்க தேவைங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இதெல்லாம் சொல்லுவீங்க நிறைய பேர். என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா வட்டம், கோளம், கூம்பு, அப்புறமா உருளை, இந்த மாதிரி சர்க்கிள் எதுலாம் வருதோ எல்லாத்துலயுமே ஃபார்முலால பை அப்படிங்கிற வேல்யூ கண்டிப்பா இருக்கும். கரெக்டா? பைனா என்னது? 22/7. கண்டிப்பா நீங்க ஒரு கேள்வியில பைய மல்டிபிள் பண்ணி தான் ஆன்சர் போட்டிருப்பீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 22/7ஓட மல்டிபிள் பண்ணி தான் ஆன்சர் போட்டிருப்பீங்க. அப்ப 22ஆல கண்டிப்பா பெருகிருப்பீங்க. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தாலே ஆன்சர்ல எந்த ஆன்சர் 11ஆல வகுப்படுதோ அதான் ஆன்சர். ஏன்னா 22ஆல பெருக்கி வந்திருக்குங்கிறப்ப அது கண்டிப்பா 11ஆலே மல்டிபிள் ஆயிருக்கும். இப்ப 4 ஆப்ஷன்ல எது 11 டிவைட் ஆகுதோ அதை ஆன்சர் போட்டு விடலாம். ஒரு ஆப்ஷன் வந்தா ஓகே, 2 ஆப்ஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுக்கு நமக்கு ஃபார்முலா தேவை. சரி, எங்க ஃபார்முலா தேவை எங்க ஃபார்முலா தேவை இல்லைங்க ரொம்ப முக்கியம். நான் கிளியரா சொல்லிட்டேன். இப்ப ஒன்னொன்னு ஃபார்முலா மட்டும் நான் டக்குனு சொல்லிடுறேன், கரெக்டா கவனிச்சுட்டே வாங்க. புரியுதா? ரைட். ஃபர்ஸ்ட் சதுரம் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சதுரம் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் கரெக்டா கவனிங்க, சோம்பேறித்தனம் படாம. இதை கவனிச்சீங்கன்னா போதும், 3ல இருந்து 4 கேள்வி தட்டி தூக்கிடலாம். புரியுதா? இதை கரெக்டா கவனிங்க. ஃபர்ஸ்ட் சதுரம் ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்னது? இந்த மாதிரி இருக்கும், 4 பக்கமும் சமமா இருந்தா அதுக்கு பேர் சதுரம். இதுல ஒரு பக்கம் ஏன்னு எடுத்துக்குவோம், 4 பக்கம் சேர்ந்ததுதான் சதுரம்.
பக்கத்தை ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கலாம். பக்கம் ஸ்மால் ஏனா பக்கம். இதோட பரப்பளவு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர். பக்கம் இன்டு பக்கம். பக்கத்தை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஏரியா கிடைக்கும். சோ ஸ்கொயரோட ஏரியா சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதோட சுற்றளவு பெரிமீட்டருக்கு என்ன ஃபார்முலானா 4a. இதான் நீங்களே பார்த்து அடிக்கிறாங்க. சுற்றளவுனா சுத்தி இருக்க அளவு. அப்ப 1 2 3 4 4a. சோ 4a முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சதுரத்தோட மூலை விட்டம் டயகனலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டயகனல்னா இதாங்க டயகனல், இதான் மூலை விட்டம். இப்ப நம்மளுக்கு இந்த வேல்யூ இருக்கு, இந்த வேல்யூ இருக்கு, இதை தானே கேட்கறாங்க. இப்படி இருந்தா இதுக்கு பேர் என்னங்க பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணுவோம். பிதாகரஸ் தேற்றம் என்னது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டி இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டி ரெண்டையும் ரூட் எடுத்தா அதான் இந்த வேல்யூ பிதாகரஸ் தேற்றம். அப்ப ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். a ஸ்கொயர் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர். இப்ப இது எப்படி எழுதலாம் ரூட் 2 ரூட் a ஸ்கொயர் எழுதிடலாம். அப்ப ரூட் 2a ஆயிடும். அப்ப சதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா ரூட் 2a. ஸ்கொயரோட டயகனல் வேல்யூக்கான ஃபார்முலா எனக்கு ரூட் 2a. அப்ப மூணு பார்த்துட்டோம். சதுரத்தோட பரப்பளவு a ஸ்கொயர், சதுரத்தோட சுற்றளவு 4a, சதுரத்தோட மூலை விட்டம் ரூட் 2a. ஸ்கொயரோட ஏரியா a ஸ்கொயர், ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4a, ஸ்கொயரோட டயகனல் வந்து ரூட் 2a. ஓகேவா? இப்ப நான் டயகனலையும் பரப்பளவையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்றேன் கவனிங்க. ஏன்னா பக்கத்தோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்க பரப்பளவு கண்டுபிடிச்சிருவீங்க. மூலை விட்டத்தை கொடுத்து பரப்பளவு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா நீங்க கவனிங்க. d ஓட வேல்யூ என்ன ஆக்சுவலா ரூட் 2a. d னா டயகனல் ரூட் 2a. ஓகேவா? கவனிங்க. இப்போ நான் d ஸ்கொயர் பண்றேன். என்ன ஆகும்? ரூட் 2 ஸ்கொயர் ஆகும், a ஸ்கொயர் ஆகும். ரூட் 2 ஸ்கொயர் 2 ஆயிரும், a ஸ்கொயர் ஆயிரும். அப்ப d ஸ்கொயர்ட் வேல்யூ 2a ஸ்கொயர். இத ரெண்டால வகுத்தா என்ன ஆகும்? 2 2 கேன்சல் ஆயிடும். அதாவது d ஸ்கொயர் ரெண்டால வகுக்கிறப்ப 2 2 கேன்சல் என்ன கிடைக்குது? a ஸ்கொயர் கிடைக்குது. a ஸ்கொயர்னா என்னது? பரப்பளவு. அப்ப சதுரத்தோட பரப்பளவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, அது d ஸ்கொயர் பை 2. சோ d ஸ்கொயர் பை 2 அதாவது பக்கத்தை ஸ்கொயர் பண்ணா பரப்பளவு, மூலை விட்டத்தை ஸ்கொயர் பண்ணி ரெண்டால வகுத்தாலும் அதான் பரப்பளவு. அப்ப சதுரம் ஸ்கொயரோட ஃபார்முலா ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்ப அப்படியே ஒண்ணு பார்க்கலாம். சதுரம் பொறுத்தவரைக்கும் 2 டைமென்ஷனல். சரிங்களா? இதுல பொறுத்தவரைக்கும் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் இருக்கு. 2 டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பரப்பளவு சுற்றளவு வரும். 3 டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் வளைபரப்பும் கனளவும் வரும், சர்ஃபேஸ் ஏரியாவும் வால்யூமும் வரும். இதுக்கு பெரிமீட்டரும் ஏரியாவும் வரும். புரியுதா? இது சதுரம். நெக்ஸ்ட் பார்க்க போறது கனசதுரம். கனசதுரம் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கியூபாய்டு. சரி, கியூப் கியூப் கியூப். செவ்வகம்னா கியூபாய்டு, கனசதுரம்னா கியூப். இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் கனசதுரம் கியூப். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சதுரம் இருக்கும், 6 ஸ்கொயர் இருக்கும். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 சதுரம் சேர்ந்ததுதான் ஒரு கனசதுரம் சொல்லுவாங்க. இந்த கனசதுரம் கியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், டயகனல், ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. தமிழ்ல சொல்லணும்னா இது வந்து வளைந்த புறப்பரப்பு, இது மொத்த புறப்பரப்பு, இது கன அளவு, இது மூலை விட்டம். சரிங்களா? வளைந்த புறப்பரப்பு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா அது சுத்தி இருக்க மட்டும் பார்த்தா போதும். உதாரணத்துக்கு 1 2 3 4 சதுரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. 4 கீழே வேண்டாம். ஒரு சதுரத்தோட பரப்பளவு என்னன்னு பார்த்தோம்? a ஸ்கொயர்னு பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோம். ஒரு சதுரத்துக்கு a ஸ்கொயர்னா 4 சதுரத்துக்கு 4a ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தேவையில்ல, லாஜிக்காவே புரிஞ்சுக்கலாம். சோ கனசதுரத்தோட வளைந்த புறப்பரப்பு கியூபோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா 4a ஸ்கொயர். இதே மொத்த புறப்பரப்பு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6 சதுரத்தையுமே எடுத்துக்கணும். அப்ப 6a ஸ்கொயர். கன அளவு வால்யூம், கனசதுரத்தோட கன அளவு, கியூபோட வால்யூமுக்கு a கியூப், பரப்பளவுக்கு a ஸ்கொயர், இதுக்கு a கியூப், அவ்வளவுதான். மூலை விட்டத்துக்கு ரூட் 3a. அங்க 2 டைமென்ஷனல் ரூட் 2a, இங்க 3 டைமென்ஷனல் ரூட் 3a. இது 3 டைமென்ஷனல். சரிங்களா? அதேதான் 2 டைமென்ஷனுக்கு a ஸ்கொயர், 3 டைமென்ஷனுக்கு a கியூப். முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு இதை படிச்சாலே இன்னொரு நம்ம படிச்சிடணும். அப்படியே கரெக்டா கவனிங்க, ஃபுல்லா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது செவ்வகம். நெக்ஸ்ட் பார்க்க போறது செவ்வகம் ரெக்டாங்கிள். சோ ரெக்டாங்கிள்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த ரெண்டு பக்கம் வேற மாதிரி இருக்கும். இது செவ்வகம் ரெக்டாங்கிள். ஒன்னு வந்து நீளம்,
இன்னொன்று வந்து அகலம். லென்த் பிரெத்னு சொல்லுவாங்க, இல்ல வித்துன்னு சொல்லுவாங்க. புரியுதா? இது வந்து நீளம், இது வந்து அகலம். ரைட்டா? இப்ப செவ்வகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பரப்பளவு இருக்கு, ஏரியா இருக்கு, சுற்றளவு இருக்கு, பெரிமீட்டர் இருக்கு, அடுத்து டயகனல், மூலைவிட்டம் இருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப செவ்வகத்தோட பரப்பளவு ரொம்ப சிம்பிள், L into B. அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நீளத்தை இடத்தை பெருக்கினா பரப்பளவு ஏரியா. சுற்றளவுனா அவன் நீங்க பாருங்க, பார்த்தாலே சொல்லலாம். அப்படி சுற்றணும். இதை கூட்டினா என்ன வரும்? 2 லென்த் 2 வித் 2 பிரெத் வரும். அப்ப 2L plus 2B. 2 காமனா தான் 2 வெளியில எடுத்துடலாம். அப்ப 2 into L plus B. அவ்வளவுதான். இதெல்லாம் படிக்கணுமா? அப்ப செவ்வகத்தோட சுற்றளவு, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா 2 into L plus B. செவ்வகத்தோட மூலை விட்டம், ரெக்டாங்கிளோட டயகனல் வேல்யூ வேணும்னா அவை டயகனல் இதானே மூலை விட்டம். இது என்ன பிதாகரஸ் தேற்றம் பார்த்தோம், என்னது? root of L square plus B square. அவ்வளவுதான். root of L square plus B square முடிஞ்சு போச்சு. அப்ப செவ்வகம் ரெக்டாங்கிள் பார்த்தோம், இன்னும் 2 டைமென்ஷன் தான். புரியுதா? அடுத்து கவனிங்க. அது கன செவ்வகம். அத நீங்க பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, ஏன்னா மொத்தத்தையும் முடிக்கணும். புரியுதா? இங்கிலீஷ் சொன்னா கியூபாய்ட். ரைட். இது வந்து கன செவ்வகம்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும். சதுர கூடதே செவ்வகமா போட்டுருந்தோம், அவ்வளவுதான். இதான் கன செவ்வகம். புரியுதா? அதே மாதிரி இதேதான், இதுலயும் 6 செவ்வகம் இருக்கும். ஒரு செவ்வகத்துல லென்த்தும் பிரெத்தும் இருக்கும், இன்னொரு செவ்வகத்துல பிரெத்தும் ஹைட்டும் இருக்கும், இன்னொரு செவ்வகத்துல லென்த்தும் ஹைட்டும் இருக்கும், திரும்ப இன்னொரு செவ்வகத்துல லென்த் பிரெத் பிரெத் ஹைட் லென்த் ஹைட் இருக்கும். 6 செவ்வகமும் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதா? அப்ப ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு LB, இன்னொரு செவ்வகத்தோட பரப்பளவு BH, இன்னொரு செவ்வகத்தோட பரப்பளவு LH, அந்த மாதிரி வரும். அப்ப கன செவ்வகத்தோட சர்ஃபேஸ் ஏரியா, கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா, கன செவ்வகத்தோட புறப்பரப்பு. இதோட ஃபார்முலா என்னன்னா, இப்ப LBA 2 இருக்கும், BHA 2 இருக்கும், LHA 2 இருக்கும். அப்ப 2LB plus 2BH plus 2LH னு வரும். சோ 2 எல்லாத்தையும் காமனா வெளிய எடுத்தோம்னா LB plus BH plus LH அப்படினு வந்துரும். சோ கன செவ்வகம் கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்புக்கு ஃபார்முலா 2 into LB plus BH plus LH. இதே கன செவ்வகத்தோட கன அளவு, கியூபாய்டோட வால்யூம் என்ன ஃபார்முலானா L into B into H, அதாவது LBH. சரிங்களா? இப்ப இதோட மூலை விட்டம், டயகனலுக்கான ஃபார்முலா என்னன்னா root of L square plus B square plus H square. செவ்வகம்னா root of L square plus B square, கன செவ்வகம்னா root of L square plus B square plus H square. முடிஞ்சு போச்சு. root of L square plus B square plus H square முடிஞ்சு போச்சு. சரிங்களா? சோ சதுரம், செவ்வகம், கனசதுரம், கன செவ்வகம் பார்த்தாச்சு. கன செவ்வகம் 3 டைமென்ஷன். நம்ம எதுதான் கன அளவு கண்டுபிடிக்கணுமோ 3 டைமென்ஷனுங்க, எதுக்கெல்லாம் பரப்பளவு கண்டுபிடிக்கணுமோ 2 டைமென்ஷன். முடிஞ்சு 2 டைமென்ஷன் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது வட்டம், சர்க்கிள். ஓகேவா? ரவுண்ட், வட்டம், சர்க்கிள். இப்ப இதோட சுற்றளவு, இங்க மட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும் இங்கிலீஷ்ல, சர்க்கம்ஃபரன்ஸ். நாம சுற்றளவுனா பெரிமீட்டர், வட்டத்துக்கு மட்டும் சர்க்கம்ஃபரன்ஸ் வரும் சுற்றளவு. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr. சரிங்களா? வட்டத்தோட பரப்பளவு ஃபார்முலா πr ஸ்கொயர், ஏரியா. சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர், சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. சரிங்களா? டயாமீட்டர், விட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, 2r. அதே ஆரம், r வேணும்னா d/2. ரெண்டுமே ஒண்ணுதான். விட்டத்துல பாதி தான் ஆரம், ஆரத்தோட 2 மடங்கு தான் விட்டம். சோ இதுதான் ரேடியஸ், இதுதான் டயாமீட்டர், விட்டம். ஆரம், விட்டம். சோ வட்டம், சர்க்கிள் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதான் விஷயம். புரியுதா? நெக்ஸ்ட் அரைவட்டம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா செமி சர்க்கிள். அரைவட்டம், செமி சர்க்கிள் இப்படி இருக்கும். இதோட ஏரியாக்கு ஃபார்முலா πr ஸ்கொயர் பை 2, அதாவது பரப்பளவு. அது πr ஸ்கொயர், πr ஸ்கொயர் பை 2 அவ்வளவுதான். விட்டம், டயாமீட்டருக்கு சாரி
சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா பை ஆர் பிளஸ் டி. சோ அரைவட்டத்தோட பரப்பளவுனா பை ஆர் ஸ்கொயர் பை 2, அரைவட்டத்தோட சுற்றளவுனா பை ஆர் பிளஸ் டி. செமி சர்க்கிளோட ஏரியா பை ஆர் ஸ்கொயர் பை 2, செமி சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஆர் பிளஸ் டி. சோ அரைவட்டம் செமி சர்க்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கால்வட்டம் குவாட்ரண்ட் சர்க்கிள். கால்வட்டம் குவாட்ரண்ட் சர்க்கிள். சோ கால்வட்டம் குவாட்ரண்ட் சர்க்கிள்னா இவ்வளவுதான். சோ ஒரு வட்டத்துல காவாசி மட்டும் இருக்கும். இப்ப இதோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் பை 4. இதோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஃபார்முலா பை ஆர் பை 2 பிளஸ் டி. பை ஆர் பை 2 பிளஸ் டி. புரியுதா? சோ வட்டம், அரைவட்டம், கால்வட்டம் பார்த்தாச்சு. சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட் சர்க்கிள் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது இந்த வட்டம், கால்வட்டம், அரைவட்டம் எல்லாமே 2 டைமென்ஷனல் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது கோளம், ஸ்பியர். இது 3 டைமென்ஷனல். சோ கோளம் ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்ஃபேஸ் ஏரியா புறப்பரப்புக்கு ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர். கோளத்தோட கன அளவு வால்யூம்க்கு ஃபார்முலா 4 by 3 பை ஆர் கியூப். கோளத்தோட கன அளவு ஸ்பியரோட வால்யூம்க்கு ஃபார்முலா 4 by 3 பை ஆர் கியூப். சரிங்களா? அதே மாதிரி வட்டத்தை கோளத்தையும் மெஷ் பண்ண ஒரு கேள்வி நான் பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு வட்டத்தோட பரப்பளவு 16 அப்படின்னா கோளத்தோட புறப்பரப்பு என்னன்னா கேட்பாங்க. அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் 16 னா வாட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் னு கேட்பாங்க. வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், இதோட பரப்பளவு 4 பை ஆர் ஸ்கொயர். அப்ப 4 பெருக்குனா ஆன்சர் 64. இதெல்லாம் தான் ஷார்ட்கட்னு சொல்றாங்க. ஆனா இது தெரியணும்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியணும்ல. எப்படி? புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது அரைக்கோளம். அரைக்கோளம் ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் அரைக்கோளம். கோளம்னா இப்படி இருக்கும், பூமி, பால், அதான் கோளம் தான். அரைக்கோளம்னா அதுல பாதி. அரைக்கோளம் பொறுத்த வரைக்கும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, வால்யூம் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வளைந்த புறப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்த புறப்பரப்பு, வால்யூம்னா கன அளவு. சரிங்களா? அப்ப இதுக்கு எடுத்துக்கணும்னா வளைந்த புறப்பரப்புனா 2 பை ஆர் ஸ்கொயர், மொத்த புறப்பரப்புனா 3 பை ஆர் ஸ்கொயர், வால்யூம் கன அளவுனா 2 by 3 பை ஆர் கியூப் வந்துடும். அதாவது கோளம்னா 4 by 3 பை ஆர் கியூப், வளைபரப்புல 4 பை ஆர் ஸ்கொயர் போட்டுருக்கேன். அரைக்கோளம்னா அதுல பாதி 2 by 3 பை ஆர் கியூப். சோ 2 பை ஆர் ஸ்கொயர் வந்து வளைந்த புறப்பரப்புக்கு, 3 பை ஆர் ஸ்கொயர் மொத்த புறப்பரப்பு. அப்படிதான் படிச்சுக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் இது பார்க்க போறது உருளை, சிலிண்டர். உருளை சிலிண்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வளைந்த புறப்பரப்பு இருக்கு, மொத்த புறப்பரப்பு இருக்கு, அப்புறமா கன அளவு இருக்கு. உருளையும் 3 டைமென்ஷனல் தான். இது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இது வால்யூம். சோ வளைந்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 2 பை ஆர் h. இது 2 பை ஆர் இன்டு h பிளஸ் ஆர். இது பை ஆர் ஸ்கொயர் h. உருளையின் வளைந்த புறப்பரப்பு 2 பை ஆர் h, உருளையின் மொத்த புறப்பரப்பு 2 பை ஆர் இன்டு h பிளஸ் ஆர், உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் h. சிலிண்டரோட CSA 2 பை ஆர் h, சிலிண்டரோட TSA 2 பை ஆர் இன்டு h பிளஸ் ஆர், சிலிண்டரோட வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் h. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது முக்கோணம், ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பொறுத்தவரை 2 டைமென்ஷனல் தான். ட்ரையாங்கிள்ல 3 ட்ரையாங்கிள் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணம், இன்னொன்னு இருசமபக்க முக்கோணம். இல்ல இருசமபக்கம் இல்ல, சாரி, செங்கோண முக்கோணம். அடுத்த அசமபக்க முக்கோணம். இருசமபக்கம் இருக்கு, அது உங்க மென்ஷன்ல வராது. புரியுதா? சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம், அசமபக்க முக்கோணம். இது செங்கோணம். இங்கிலீஷ் சொல்லணும்னா ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ஸ்கேலர் ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. ரைட்டா? சமபக்கம் போனா 3 பக்கமே சமமா இருக்கும். செங்கோணம் போனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது 90 டிகிரி இருக்கும். அசமபக்கம் போனா 3 பக்கமும் ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா?
சமபக்க முக்கோணம் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கான பரப்பளவு ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர். இதுல ஏனா என்ன சார், இந்த மூணு பக்கம் சமமா இருக்குல்ல, இதுதான் a. அப்ப சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவுனா நீங்களே சொல்லலாம், என்னது 3a வா? நான் மூணை கூட்டா சுற்றளவு 3a. சோ சுற்றளவு 3a. சுற்றளவுனா இங்க பெரிமீட்டர், இது ஏரியா. ஓகேவா? இது √3/4 a ஸ்கொயர், இது வந்து 3a. ஸ்மால் a போட்டுக்கலாம். சோ இது என்னது 3a. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சமபக்க முக்கோணத்துல இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து உயரம். இந்த ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, உயரத்துக்கு என்னன்னா √3/2a. அவ்வளவுதான். இது அப்படியே ரூட் எடுத்தோம்னு நினைச்சுக்கோங்க, √3 அப்படியே வந்துருச்சு. 4 ரூட் எடுத்தா 2, a ஸ்கொயர் ரூட் எடுத்தா a. அது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டா குழப்பாது. அப்படி இதை மட்டும் படிக்கணும், இது நமக்கு தெரியும், இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். அடுத்து செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இதோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா ஆஃப் BH. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட். இது ஹைட், இது பேஸ், இது அடிப்பக்கம், இது உயரம். ஓகேவா? அடிப்பக்கம் உயரம்னு சொல்லுவோம். இதோட சுற்றளவு பெரிமீட்டருக்கு ஃபார்முலா பேஸ் பிளஸ் ஹைட் பிளஸ் ஹைபோடனஸ், அதாவது அடிப்பக்கம் பிளஸ் உயரம் பிளஸ் கர்ணம். ஏன்னா இதை வந்து நம்ம ஹைபோடனஸ் கர்ணம்னு சொல்லுவோம், கர்ணம். அப்ப சுற்றளவு மூணை தானே கூட்டணும், பேஸ் ஹைட் ஹைபோடனஸ் மூணையுமே கூட்டிருங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் அசமபக்க முக்கோணம் மட்டும் பார்த்தலாம். ஓகேவா? அழைச்சறேன், எழுதிக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க. எனக்கு இடம் இல்லை என்ன. ரைட். ஓகே. சோ அசமபக்க முக்கோணம் ஸ்கேலர் ட்ரையாங்கிள். சோ அசமபக்க முக்கோணத்தோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா √s * s - a s - b s - c. ABC னா என்ன சார்னா, இந்த மூணு பக்கம் தான் ABC, மூணுமே வேற வேற ABC. ஓகேவா? S னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, S க்கு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா S க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது என்னன்னா a plus b plus c/2, a plus b plus c/2. ஓகேவா? இதோட சுற்றளவு பெரிமீட்டருக்கு ஃபார்முலா a plus b plus c. ஓகேவா? s க்கான என்னன்னா a plus b plus c/2. அவ்வளவுதான். சுற்றளவு பெரிமீட்டர்னா a plus b plus c. ஓகேவா? சோ முக்கோணம், சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறது கூம்பு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கோன். சோ இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இதுல என்ன, இது வந்து ரேடியஸ். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா L. இத வந்து லென்த்னு சொல்லுவோம், இத வந்து ரேடியஸ்னு சொல்லுவோம், இத ஹைட்னு சொல்லுவோம். இது உயரம், இது ஆரம், இது வந்து நீளம். சரிங்களா? சோ கூம்பு கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா πr. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா πr * L + r. அதாவது வளைந்த புறப்பரப்பு πr என்று மொத்த புறப்பரப்பு πr * L + r. இதோட கன அளவு வால்யூம் என்ன ஃபார்முலானா πr². சரிங்களா? அடுத்து இதுல இன்னொரு ஃபார்முலா இருக்கு, L² = h² + r². அதாவது L = √h² + r² அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இத பார்த்தா தெரியும், இது மட்டுமே ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த L வேணும்னா √h² + r², அதான் இங்க பண்ணிருக்காங்க. அப்ப L² னா h² + r². நீளம் வேணும்னா உயரத்தை ஸ்கொயர் பண்ணி ஆரத்தை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தா வரும், கூட்டினா வரும். புரியுதா? ஏன்னா ஃபார்முலா பாத்தீங்கன்னா இங்க L போடுற மாதிரி இருக்கு, இங்க h போடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. இப்ப ஆரமும் உயரமும் கொடுத்துட்டு இதை கேட்டா என்ன பண்ணுவீங்க? L வேணும்ல, அப்ப நம்ம இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? சரி, எல்லா ஃபார்முலாவே நோட் பண்ணிக்கோங்க. முடிய போது ஃபார்முலா அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ராம்பஸ். தமிழ்ல சொல்லணும்னா சாய் சதுரம். இந்த மாதிரி இருக்கும், சதுரம் கொஞ்சம் சாஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும், சதுரம் சாஞ்சிருந்தா ராம்பஸ் சாய் சதுரம். சோ இதோட ஏரியா ஃபார்முலா d1 × d2/2.
பரப்பளவு ஃபார்முலா. இது வந்து D1, இது வந்து D2. இது ஒரு மூளை விட்டம், இது ஒரு மூளை விட்டம். ரெண்டையும் பிரிக்க ரெண்டாவது ஊத்தினா அது வந்து சாய்ந்ததோட பரப்பளவு. இதோட பெரிமீட்டர் சுற்றளவு 4a. ஏன்னா இதுவுமே 4 பக்கம் சமமா தான் இருக்கும். a ஒரு பக்கம் 4 பக்கம் a. அடுத்து இதுல ஹைட்டுக்கு ஃபார்முலா இருக்கு ஏரியா பை பேஸ். இதான் ஹைட். ஹைட்டுக்கான ஃபார்முலா ஏரியா பை பேஸ். இத வச்சு ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்னு சொல்லலாம். இதான் பேஸ்மெண்ட், இது ஹைட். சோ ஹைட் ஈக்குவல் டு ஏரியா பை பேஸ்னு சொல்லலாம். ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட்னு சொல்லலாம். பரப்பளவு அடிப்பக்கம் உயரம். ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்க போறது கடைசியா இணைகரம், parallelogram. கடைசியா பார்த்த கூம்பு 3 டைமென்ஷனல், முக்கோணம் 2 டைமென்ஷனல். இப்ப வர சாய்ந்த இணைகரமே 2 டைமென்ஷனல் தான். புரியுதா? சோ இணைகரம் உங்களுக்கு தெரியும், parallelogram சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. parallelogram. சோ இதுக்குமே ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்டு ஹைட் தான். பெரிமீட்டர் சுற்றளவுனா 4a. ரெண்டு ஃபார்முலா தான். ஓகே, நம்ம இந்த வீடியோல மென்சுரேஷன் அளவியல் 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷனுக்கு மொத்த ஃபார்முலாவே முடிச்சிட்டோம். எனவே ஃபார்முலா இல்லாம சில ஷார்ட்கட்லாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஆனா அது ஒரு இடத்துல சக்சஸ் ஆகும், ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும். அதனால நம்ம ஃபார்முலா படிக்கணும். ஏன்னா இது வந்து 3-4 கேள்வி வரும். ஃபுல்லாவே அடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா கண்டிப்பா படிச்சுக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட ஷெட்யூல் படி குரூப் 4க்கான ரிவிஷன் ஷெட்யூல் படி இன்னைக்கு மென்சுரேஷன் ஃபார்முலா நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம். ஓகேவா? நாளைக்கு ஐஎன்எம்கான ஃபுல் ரிவிஷன். ஐஎன்எம் ஒரே ரிவிஷன்ல ஒரே வீடியோல பாத்துருவோம். அடுத்த நாள் ஐஎன்எம் வந்து ஃபுல் டெஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் மென்சுரேஷனோட கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பாலிட்டியோட ஃபுல் டெஸ்ட், ஃபுல் ரிவிஷன். அப்புறமா மென்சுரேஷன் பாலிட்டி சேர்ந்து ஃபுல் டெஸ்ட். இந்த மாதிரி ஷெட்யூல் போகும். கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. போன எபிசோட் பாருங்க. நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.